Meenakshi College of Nursing, Mangadu and Arulmigu Meenakshi College of Nursing, Kanchipuram, BSc, MSc and Post Basic BSc. கலெக்ஷனுக்கு சென்ற வியாபாரி அந்த பையை மட்டும் கொடு. கத்தியுடன் வழிமறித்த 2 டூ வீலர்கள். இரவில் போட்ட பக்கா ஸ்கெட்ச். சிசிடிவியில் நூல் பிடித்த காக்கிகள். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் காதர்பேட்டை மசூதி தெருவைச் சேர்ந்தவர் பராஸ் அகமது. 29 வயதான இவர் ஆம்பூரில் பழைய இரும்பு மற்றும் தோல் பொருட்களை விற்பனை செய்யும் கடையை நடத்தி வருகிறார். சுற்று வட்டாரத்தில் மிகவும் பிரபலமான பராஸ் அகமதின் கடையில் வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த வியாபாரிகள் இரும்பு மற்றும் தோல் பொருட்களை தேடி வந்து வாங்கி செல்கின்றனர். மொத்த விற்பனை மட்டும் இல்லாமல் தவணை முறையிலும் இரும்பு மற்றும் தோல் பொருட்களை அவர் விற்பனை செய்து வருகிறார். பின்னர் அவரே பொருட்களை விற்று வியாபாரிகளின் வீடுகளுக்கே சென்று பணத்தை தவணை முறையில் வசூலித்தும் வருகிறார். இந்த நிலையில் கடந்த ஜூன் 7ஆம் தேதி இரவு பராஸ் அகமது தவணை கொடுத்த பொருட்களுக்கான பணத்தை வசூலிப்பதற்காக தனது காரில் ஆம்பூரிலிருந்து வேலூர் சென்றுள்ளார். அங்கு BSS கோவில் தெருவில் காரை நிறுத்திவிட்டு தவணையில் பொருட்களை கொடுத்த வியாபாரிகளிடம் இருந்து 30 லட்சம் ரூபாய் பணத்தை மொத்தமாக பராஸ் அகமது நடந்து சென்று வசூலித்துள்ளார். பின்னர் வசூல் செய்த பணத்தை ஒரு பையில் போட்டு வைத்துக் கொண்டு பராஸ் அகமது மீண்டும் காரை நிறுத்திய இடத்திற்கு நடந்து வந்துள்ளார். அப்போது டூ வீலர்களில் வந்த 4 வாலிபர்கள் திடீரென பராஸ் அகமதுவை மடக்கி பிடித்துள்ளனர். பின்னர் கத்தியை காட்டி மிரட்டி பராஸ் அகமதுவின் கையில் இருந்த 30 லட்சம் ரூபாய் பணத்தை கையோடு பறித்து சென்றுள்ளனர். இதை சற்றும் எதிர்பாராத பராஸ் அகமது இரவில் நடந்த வழிப்பறி சம்பவம் குறித்து வேலூர் வடக்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். விரைந்து வழிப்பறியில் ஈடுபட்ட கும்பலை பிடிக்க இன்ஸ்பெக்டர் சீனிவாசன் மற்றும் சப் இன்ஸ்பெக்டர் சத்யவாணி தலைமையிலான போலீசார் விசாரணையில் இறங்கினர். இதையடுத்து குற்றச்சம்பவம் நடைபெற்ற பகுதியின் சிசிடிவி கேமராக்களை கைப்பற்றிய போலீசார் ஆய்வு செய்தனர். அதன் அடிப்படையில் விசாரணையை தீவிரப்படுத்திய போலீசார் வழிப்பறியில் ஈடுபட்டதாக கூறி வேலூர் தோட்டப்பாளையத்தைச் சேர்ந்த சரத்குமார், தினேஷ், பிரசாந்த், கோகுல் ஆகிய 4 பேரை அதிரடியாக கைது செய்தனர். மேலும் அவர்களிடம் இருந்து வழிப்பறி பணம் 22 லட்சம் மற்றும் 2 டூ வீலர்களையும் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து கைது செய்யப்பட்ட 4 பேரிடம் இதுதான் முதல் வழிப்பறி சம்பவமா, வேறெங்கேயும் இந்த கும்பல் கைவரிசை காட்டியுள்ளனரா என்று பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். வேலூரில் வியாபாரியிடம் 30 லட்சம் ரூபாய் பணத்தை வழிப்பறி செய்து தப்பிய கும்பல் சிசிடிவியின் மூலம் சிக்கியுள்ளது பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.